கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக கூறுகிறது, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அப்ப எங்களை நியாயம் விசாரிக்கிறவர் யாராக இருக்கிறார்? கர்த்தர் ஒருவர். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால் அது பொய்யாக மாறும். இந்த பூமியில ஒரு குற்றமும் அறியாத அவர் எங்கள் குற்றங்களை அவர் சுமந்து பலியாய் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்னும் எங்களுக்காக உயிரோடு இருக்கிறார். அதனால அவர் ஒருவர் மாத்திரம் குற்றம் செய்யாதவராக இருக்கிறார். நாங்கள் மனுஷங்க. இன்றைக்கு நேற்றைய குற்றம், நாளைய குற்றம், இன்றைக்கு இந்த நிமிஷம் செய்ய போகிற குற்றத்தை கூட அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனாலே நான் நீதிமான் என்று சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து நீதிபதியாக உங்கள் முன்பதாக அவர் மாத்திரம் நியாயம் செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.